Hi students, welcome to Easy Maths 360. இன்னைக்கு நம்ம 12th Mathsல Chapter 1ல Application of Matrices and Determinants என்ற லெசனில் Application of Matrices to Cryptography அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். Application of Matrices to Cryptography. One of the important application of inverse of a non-singular square matrix is in cryptography. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது, அது எப்படி இருக்குன்னா நான் சிங்குலராக இருக்குது, விச் மீன்ஸ் வாட் மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஒரு நான் சிங்குலராக இருக்கக்கூடிய ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸோட முக்கியமான அப்ளிகேஷன், முக்கியமான பயன், அந்த மாதிரி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு ஒரு முக்கியமான பயன் எதில் இருக்குது அப்படின்னா கிரிப்டோகிராஃபியில் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. கிரிப்டோகிராஃபின்னா என்ன அப்படின்றத கீழே பார்க்கலாம். Cryptography is an art of communication between two people by keeping the information not known to others. Cryptography அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ பீப்புள். இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு மெசேஜை கொடுக்குறவங்க வந்து யார், சென்டர். அந்த மெசேஜை வாங்கி வைக்கிறவங்க வந்து யாருன்னா ரிசீவர். அப்போ அந்த சென்டரையும் ரிசீவரையும் தவிர வேறு யாருக்கும் அந்த விஷயம் புரியாத மாதிரி அனுப்புறதுக்கு பேர் தான் கிரிப்டோகிராஃபி. சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டும்தான் அந்த பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியும், மற்ற யாருக்கும் அந்த விஷயம் தெரியாத மாதிரி அனுப்புறதுக்கு பேர் தான் என்னென்னா கிரிப்டோகிராஃபி. அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா என்கிரிப்ஷன், செகண்ட் ஒன் என்னென்னா டிக்ரிப்ஷன். என்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா என்னென்னா, என்கிரிப்ஷன் மீன்ஸ் the process of transformation of an information that is in plain form into an unreadable form, that is coded form. அதாவது என்கிரிப்ஷன் அப்படின்னா, சென்டர் ஒரு மெசேஜை அனுப்புகிறாரு, ஒரு நார்மல் அனுப்புறதுக்கு அவர் முதல்ல ரெடி பண்ணி வச்சுருப்பார். இப்போ வெல்கம் அப்படின்ற ஒரு மெசேஜை அனுப்ப போகிறாருன்னா, வெல்கம்னு சொன்னால் அது எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி இருக்கும், பிளெயின் ஃபார்மாக இருக்குது. அதை யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு கோடட் ஃபார்மில் அவர் அனுப்புவார், யாருக்கும் புரியாத மாதிரி அன்ரீடபிள் ஃபார்மாக, தட் இஸ் கோடட் ஃபார்மாக அனுப்புறதுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன். ஒரு நார்மல் மெசேஜை யாருக்கும் புரியாத மாதிரி கோடட் ஃபார்மில் அனுப்புறதுக்கு பேர் தான் என்னது, என்கிரிப்ஷன். அடுத்து என்னது, செகண்ட் இது என்னென்னா டிக்ரிப்ஷன். இப்போது சென்டர் வந்து அனுப்பிட்டார், அது ரிசீவருக்கு கையில் போய் கிடைக்கும். அப்போ ரிசீவருக்கு அது பார்த்த உடனே புரியுமா, புரியாது. அப்போ அதை என்ன பண்ணணும், அந்த ஆல்ரெடி கோடடாக இருக்கக்கூடிய மெசேஜை ஒரிஜினல் ஃபார்முக்கு மாற்றணும். அந்த கோடட் மெசேஜை பேக் இன்டு ஒரிஜினல் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் டிக்ரிப்ஷன். அதுதான் சொல்கிறாங்க, டிக்ரிப்ஷன் மீன்ஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த கோடட் மெசேஜ் பேக் இன்டு ஒரிஜினல் ஃபார்ம். ஒரிஜினல் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் டிக்ரிப்ஷன். அதுதான் என்னென்னா, கிரிப்டோகிராஃபி இஸ் பேஸ்ட் அப்பான் டூ ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த கிரிப்டோகிராஃபி இந்த ரெண்டு ஃபேக்டரை வச்சு தான் பேஸ் பண்ணி இருக்குது. ஒன்று என்னது என்கிரிப்ஷன், இன்னொன்று என்னது டிக்ரிப்ஷன். இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் கிரிப்டோகிராஃபி இருக்குது அப்படின்றாங்க. இப்போது என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன் இந்த ரெண்டுக்குமே ஒரு சீக்ரெட் டெக்னிக் வேணும். அதாவது அந்த சீக்ரெட் டெக்னிக் தெரிஞ்சாதான் சென்டருக்கு அதை யாருக்கும் தெரியாமல் அனுப்ப முடியும், ரிசீவரும் யாருக்கும் தெரியாமல் அதை வாங்கி அவருக்கு படிக்க முடியும். அந்த சீக்ரெட்டுக்கு பேர் தான் என்னென்னா கீ. அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோன்னா கீ. அதான் என்ன சொல்கிறாங்க, என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன் ரெக்வயர் எ சீக்ரெட் டெக்னிக் which is known only to the center and the receiver. அப்போ அந்த சீக்ரெட் டெக்னிக் யார் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும், சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த சீக்ரெட்டோட பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், கீ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த கீயை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஒன் வே ஆஃப் ஜென்ரேட்டிங் எ கீ இஸ் by using a non-singular matrix to encrypt a message by the center. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த சென்டர் ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை உருவாக்கணும், அந்த கீயை உருவாக்கணும், யாருக்கும் தெரியாத மாதிரி கீயை உருவாக்கி
அந்த கீயை வச்சு இந்த மெசேஜை என்கிரிப்ட் பண்ணணும், கோடட் ஃபார்மில் மாற்றணும். அந்த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை வச்சு யாருக்கும் புரியாத வகையில் ஒரு கோடட் ஃபார்மாக மாற்றுறது சென்டரோட வேலை. அடுத்து ரிசீவர் என்ன பண்ணுவார், அதை டீகோட் பண்ணுவார். த ரிசீவர் டீகோட்ஸ் த மெசேஜ் டு ரீட்ரைவ் த ஒரிஜினல் மெசேஜ் பை யூஸிங் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்போது ரிசீவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை டீகோட் பண்ணணும். கோடடாக இருக்கிறத கோடே இல்லாத மாதிரி மாற்றுறதுக்கு அவர் எதை யூஸ் பண்ணணும், இவர் யூஸ் பண்ணுற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை போட்டு பண்ணணும். இவர் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாருன்னா இவர் அந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை போட்டு அந்த டீகோட் பண்ணணும். டீகோட் பண்ணும்போது நமக்கு அவருக்கு கிளியரான மெசேஜ் என்ன தான் சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிடும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, த மேட்ரிக்ஸ் யூஸ்டு ஃபார் என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மேட்ரிக்ஸை என்னன்னு சொல்கிறாங்க, என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ், அப்படி இல்லைன்னா என்கோடிங் மேட்ரிக்ஸுன்றாங்க. அடுத்து த மேட்ரிக்ஸ் யூஸ்டு ஃபார் டீகோடிங். அப்போது டீகோட் பண்ணுறதுக்கு என்ன மேட்ரிக்ஸ் யூஸ் ஆகுதோ அது டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் இல்லைன்னா டீகோடிங் மேட்ரிக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ். என்கிரிப்ஷன் தான் என்னது, கோடடாக மாற்றுறது. நார்மல் மெசேஜை கோடாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற மேட்ரிக்ஸ் என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் இல்லைன்னா என்கோடிங் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து இந்த கோட் பண்ணி வச்சுருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம திரும்ப கோடே இல்லாமல் நார்மல் மெசேஜாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற மேட்ரிக்ஸை தான் டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் இல்லைன்னா டீகோடிங் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, சென்டரும் ரிசீவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல, ஏயிலேருந்து இசட் வரைக்கும் ஒரு ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அந்த ஆல்ஃபபெட்ஸுக்கு அப்படியே ஏக்கு 1, ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, அப்படியே அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்பர்ஸை அசைன் பண்ணுறாங்க வரிசையாக. இசட்டுக்கு அப்படியே போய் இசட்டுக்கு என்ன வரும், 26ன்னு நம்பர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்பர் கொடுத்து அதுக்கப்புறமா இந்த நம்பர் 0வை பிளாங்க் ஸ்பேஸுக்கு, அதாவது லெட்டர்ஸே இல்லாமல் பிளாங்காக ஸ்பேஸுக்கு இந்த 0வை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க செட் பண்ணிக்கிறாங்க. இனி சென்டர் இது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஈஸியாக. 5னா எதை குறிக்கும், டைரெக்டாக பார்த்தா ஈயை தான் சொல்ல வராங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எல்லாருமே பார்த்தா கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டாங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இதை யாருக்குமே தெரியாமல் ஒரு கோடட் ஃபார்மாக மாற்றுறதுக்கு அவங்க ஒரு கீயை யூஸ் பண்ண போகிறாங்க. என்ன கீ அப்படின்னா, போஸ்ட் மல்டிப்ளை பை எ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. அதாவது ஒரு ஆர்டர் 3, அதாவது 3x3 மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸ் அது எப்படி இருக்கணும், நான் சிங்குலராக இருக்கணும். ஏன் நான் சிங்குலர், ஏன்னா நமக்கு பின்னாடி டீகோட் பண்ணுறதுக்கு இன்வர்ஸ் தேவைப்படுது. இன்வர்ஸ் தேவைன்னாலே நான் சிங்குலராக இருந்தால் தான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆர்டர் 3ஆக இருக்கக்கூடிய ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நம்மளோட மெசேஜ் இருக்குது, அதுக்கு கூட இந்த 3x3 மேட்ரிக்ஸை போஸ்ட் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுதான் கோடட். இது கோட் பண்ண மேட்ரிக்ஸ். கோடாக மாற்றி நம்ம கன்வெர்ட் பண்ண மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் கீ. அப்போ இங்கே கீயாக எதை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு போஸ்ட் மல்டிப்ளை பை எ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஒரு 3x3 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை வச்சு போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இது ரிசீவர் என்ன பண்ணணும், இதே மாதிரி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அவருக்கு கிடைச்ச கோடாக இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை போஸ்ட் மல்டிப்ளை பை இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் விச் ஹேஸ் பீன் சோசன் பை த சென்டர். அப்போ சென்டர் என்ன அவர் சூஸ் பண்ணி வச்சுருக்காரோ கீ, அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், கரெக்டான அவர் என்ன சொல்ல வராரோ அந்த மெசேஜ் நமக்கு கிடச்சிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்டர் இதை தான் சூஸ் பண்ணியிருக்காரு, என்கோடிங் மேட்ரிக்ஸாக ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவர் இதை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் என்ன மெசேஜ் சொல்லணும்னு விரும்புகிறாருன்னா வெல்கம்
அப்படின்றத சொல்ல விரும்புகிறாரு. இப்போது இந்த வெல்கமை எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா, ஏன்னா அவர் கீயாக எதை சூஸ் பண்ணியிருக்காரு, ஒரு 3x3 ஆர்டர் 3யாக இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால கொடுத்துருக்கிற மெசேஜை 3 பிரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 இது, அடுத்து COM 3, அடுத்து ஈயை தனியாக வச்சுக்கிட்டோம், பிளாங்க் ஸ்பேஸ் ஒரு பிளாங்க் ஸ்பேஸாக வச்சுக்கிறோம். ஏன்னா 3 நம்ம கரெக்டாக என்ன செஞ்சுக்கணும், பிரிச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் இதோட போஸ்ட் மல்டிப்ளை பண்ண முடியும். அதுக்காக 3 பிரிக்கிறோம். ஸோ இங்கே என்ன பிரிச்சுக்கிட்டோம், இது ஒவ்வொன்றுக்கும் லென்த்து என்னென்னா இதுக்கு லென்த்து 3, இதுக்கு லென்த்து 3, இது பிளாங்க் ஸ்பேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே லென்த்து 3 இருக்கிற மாதிரி மாற்றிக்கிட்டோம். இனி இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம நம்பர்ஸ் எழுதணும். டபிள்யூக்கு என்ன நம்பர் 23, ABCDக்கு வரிசையாக 1 2 3 நம்பர் கொடுக்கும்போது டபிள்யூக்கு 23 வரும், ஈக்கு 5, எல்க்கு 12. ஸோ இதை ஒரு ரோ மேட்ரிக்ஸாக எழுதிக்கணும். ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்குது, ஸோ ஒரு மேட்ரிக்ஸாக எழுதிக்கணும். சிக்கு 3, ஓக்கு 15, எம்க்கு 13, இதை எழுதிக்கிட்டோம். அடுத்து ஈக்கு 5. அடுத்து நமக்கு ஒரு ரோ மேட்ரிக்ஸாக எழுதி ஆகணும். அதனால் இங்கே எதுவுமே லெட்டர்ஸ் இல்லை அப்படின்னா 0 0 அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டோம், எழுதிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 0 போடக்கூடாது. ஆக்சுவலாக இதில் ஃபஸ்ட்டு நம்பர் வரணும், லாஸ்ட்டு தான் 0 வரணும். ஏன்னா வெல்கம் WELCOM ஸ்பேஸ் கிடையாது, உடனே தான் ஈ வருது. அதனால் ஃபஸ்ட்டு 5 வரணும், அதுக்கு அடுத்து தான் 0 போடணும். அதை தான் நெக்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. 2 zeros இன்க்ளூட் பண்ணுறோம், லாஸ்ட் ரோ மேட்ரிக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா 5 ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. இனி என்ன பண்ணணும்னா என்கோட் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் தான் என்கிரிப்ஷன். இப்போ என்கிரிப்ஷன் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், போஸ்ட் மல்டிப்ளை ஈச் ரோ மேட்ரிக்ஸ், ஒவ்வொரு ரோ மேட்ரிக்ஸையும் போஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுதான் என்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அன்கோடட் இது நார்மலான மேட்ரிக்ஸ், நார்மலான மெசேஜ் WEL, இது பார்த்தாலே எல்லோரும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இனி இதை கோடடாக எப்படி மாற்றணும், அவர் நினச்சி வச்சுருந்த அந்த கீயோட மல்டிப்ளை பண்ணணும். கீயோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். 23 × 1 23, 5 × 2 10, 12 × 1 12 எழுதிட்டோம். ஸோ இது இவ்வளோத்தையும் ஆட் பண்ணும்போது இங்கே 45 போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அதே ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமாக மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதணும். ஸோ 23 × -1 -23, 5 × -1 -5, 12 × 0 0 எழுதிட்டோம். அடுத்து என்னது, ஃபர்ஸ்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 23 × 1 23, ப்ளஸ் 5 × 0 0 தான், ஸோ அதனால் போடலை. 12 × 0 0, அதனால் 23யோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 45, இது எல்லாத்தையும் மைனஸ், ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். -23, இந்த 23 அப்படியே எழுதிக்கிட்டோம். ஸோ WEL அப்படின்ற மெசேஜை நம்ம இந்த கோடட் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். இதை பார்த்தா யாருக்குமே ஒன்றுமே புரியாது, அந்த மாதிரி புரியாத ஒரு கோட் ஃபார்மை மாற்றி வச்சுருக்கோம். அதே மாதிரி சிமிலராக COM அதுக்கு உள்ள வேல்யூவையும் அந்த கீ மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 × 1 3, 15 × 2 30, 13 × 1 13, இதை எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × -1 -3, 15 × -1 -15, 13 × 0, அதனால் அதை எழுதாமலே விட்டுருக்கேன். அடுத்து என்னது, ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்டு காலம் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 3 × 1 3, அடுத்து 15 × 0 0 தான், ஸோ எழுதலை. 13 × 0 0, அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. இனி இது இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் 46 வருது.
இது ரெண்டுமே மைனஸ் சிம்பிள். ஸோ ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். -18 இந்த 3யை அப்படியே போட்டோம். ஸோ என்கிரிப்ஷன் பண்ணி கோடட் ஃபார்முக்கு இங்கே நம்ம மாற்றிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? WEL ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம், COMக்கு ரெண்டாவது பண்ணிட்டோம், இது ஈக்கு பண்ணுறோம் 500 இது. அப்புறம் இது கீ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கோடட் ஃபார்மை மாற்றுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக மல்டிப்ளை பண்ணுறோம். 5 × 1 5, 0 × 2 0 தான், 0 × 1 0. ஸோ அப்படியே போட்டோம். நெக்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது 5 × -1 -5, 0 × -1 0, 0 × 0 0வாக மாறிடுது. அடுத்து என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணணும். 5 × 1 5, 0 × 0 0, 0 × 0 0 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். இனி என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை இவ்வளோத்தையும் ஆட் பண்ணும்போது 5, இதெல்லாம் ஆட் பண்ணும்போது -5, இதை பண்ணும்போது 5. ஸோ என்கோடட் மேட்ரிக்ஸ் எல்லா கிடைச்ச 3 மேட்ரிக்ஸையும் சேர்த்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னது? இது. அடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸ் இது, தேர்ட் மேட்ரிக்ஸ் இது. ஸோ 3ஐயும் என்ன செஞ்சுக்கிட்டோம்? எழுதிக்கிட்டோம். இதுதான் என்கோடட் மெசேஜ். அப்போது சென்டர் என்ன பண்ணியிருக்காரு? நார்மல் மெசேஜை கோடட் ஃபார்மில் ரிசீவருக்கு அனுப்பிட்டார். ஸோ அவருக்கு இதை ஃபஸ்ட்டு பார்த்தா என்ன செய்யாது? புரியாது. ஸோ என்ன பண்ணணும்? அவர் அதை இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணி டீகோட் பண்ணி பார்க்கணும். ரிசீவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டீகோட் பண்ணுவார். மெசேஜை டீகோட் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ரிவர்ஸ் கீ தேவைப்படும். ரிவர்ஸ் கீ என்னது? போஸ்ட் மல்டிப்ளை பை த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. அவர் சூஸ் பண்ண ஏக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி அதை போஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்னா ரிவர்ஸ் கீ கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் A inverse equal to 1/mod A into adjoint A. ஸோ அதுக்கு ஏயை பக்கத்தில் எழுதி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஏயோட இதை எழுதிக்கிட்டோம். A inverse equal to 1/mod A. mod Aக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோவை வச்சு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி எழுதணும். ஸோ 1 இருக்கிற ரோவையும் காலமையும் விட்டுட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். -1 × 0 0, -0 தான். ஸோ 0 தான் வருது. அடுத்து செகண்ட் என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன நம்பர்? ப்ளஸ் நம்பர். இதுக்கு என்ன நம்பர் கொடுக்கணும்? மைனஸ் கொடுக்கணும். இதுக்கு என்ன நம்பர்? ப்ளஸ் கொடுக்கணும். ஸோ செகண்டுக்கு -× -1, ஸோ +1 ஆகிடுது. இந்த காலம் அண்ட் ரோவை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 0 0 தான், -1 × 0வும் 0 தான். ஸோ 0 அப்படின்றத போட்டுக்கிட்டோம். 0 - 0 0 தான் அப்படின்றத போட்டுக்கிட்டோம். அடுத்து இதுக்கு என்ன வரும்? +1 போட்டுக்கிட்டோம். இந்த காலம் அண்ட் ரோவை கட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். 2 × 0 0, -1 × -1 -1 வரும். ஸோ 0 மைனஸோ ப்ளஸ் ஆகி +1 அப்படின்னு மாறி இருக்குது. ஓகே, மாடுலஸ் ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ. இந்த அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ என்ன பண்ணணும்? அட்ஜாயிண்ட் ஏக்கு 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு சிம்பிள், அப்புறம் ஒன்றுக்கும் அந்த வேல்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் முக்கியமாக மறக்காமல் இந்த டிரான்ஸ்போஸ் போடணும். இதெல்லாம் எழுதுவோம், இந்த டிரான்ஸ்போஸை மறந்துடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட்டுக்கு என்ன வரும்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ். அப்படி ஆல்டர்னேட்டிவாக எல்லா இடத்துலையும் போட்டு வர்றோம். இங்கே மைனஸ், ஸோ இங்கே ப்ளஸ்ன்றனால இங்கே மைனஸ்,
இங்கே ப்ளஸ், அந்த மாதிரி சிம்பிளாக போட்டுக்கிறோம். ஏன்னா டக்குன்னு நம்ம எழுதும்போது சிம்பிள் போட மறந்துடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ல, ஏன்னா நல்லாவே தெரியும் நமக்கு ப்ராப்ளம் வந்து அவ்வளோ நல்லா தெரியும், இதுதான் மெத்தட் இப்படி தான் அப்படின்றத கரெக்டாக எழுதிடுவோம், பண்ணிடுவோம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கில் 100 மார்க்ஸ் வர வேண்டியது இந்த மாதிரி இடையில ஒரு சின்ன மிஸ்டேக் வரனால அப்படியே ஒரு 5 மார்க் 6 மார்க் ஃபுல்லாகவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இடையிலையே தப்பாயிடுதா, அப்படியே அதுக்கப்புறம் கீழே உள்ள எல்லாமே தப்பாயிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக மேக்ஸ் மட்டும் திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும், ரொம்ப கவனமாக செய்யணும். ஸோ திரும்ப திரும்ப எழுதி பார்த்தா மட்டும்தான் அந்த கவனம் வரும். நம்ம எதில் மிஸ்டேக் வருது, நம்ம எழுதி பார்க்கும்போது தான் எதில் மிஸ்டேக் வருதுன்றது நமக்கே புரியும். எல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஆனால் எழுதி பார்க்கும்போது தான் எங்கே மிஸ்டேக் விடுறோன்றது நமக்கு புரியும். நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை நம்ம வராமல் பார்த்துப்போம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த மைனர் கண்டுபிடிக்கணும், அப்படி தானே? ஸோ 1 ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிச்சி கரெக்டாக 1 இருக்கிற ப்ளேஸ்லேயே போடணும். இந்த காலம் அண்ட் ரோவை விட்டுட்டோன்னா இது இன்ட்டு இது 0 மைனஸ் இந்த 0 மைனஸ் 0 இன்ட்டு 0 வந்துடுது, 0 மைனஸ் 0ன்னு வந்துடுது. அப்படியே ஒன்று ஒன்றுக்காக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஆல்ரெடி மைனஸ் சிம்பிள் போட்டுட்டோம். இந்த இடத்துல எழுதணும், இந்த இடத்துல எழுதணும்னா இந்த இதுக்கு பார்க்கணும். ஸோ இந்த காலம் அண்ட் ரோவை விட்டுட்டு 2 இன்ட்டு 0 0 போட்டுடுறோம், மைனஸ் 1 இன்ட்டு 0 0 இதை போட்டுடுறோம். இதே மாதிரி ஒன்று ஒன்றுக்காக நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு இதை பார்க்கலாம். 1க்கு எழுதுகிறோன்னா எந்த இடத்துல எழுதணும், இங்கே எழுதணும். சிம்பிள் ஆல்ரெடி நம்ம ப்ளஸ்ன்னு போட்டுட்டோம். ஸோ இந்த காலம் அண்ட் ரோவை விட்டுட்டோன்னா இதுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். மைனஸ் 1 இன்ட்டு 0 0 வந்துடுது, ஒரு மைனஸ் வரும், அடுத்து மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1ன்னு வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த ப்ளஸ் ஆகிடும், இந்த 1 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ 0 + 1 அப்படின்னு நமக்கு கிடச்சிருது. அடுத்து மறக்காமல் இந்த டிரான்ஸ்போஸ் என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். அடுத்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். ஸோ 1/1 இன்ட்டு 0 0 1 இன்ட்டு 0 0 1 இன்ட்டு 1 ஸோ 1 போட்டுக்கிறோம். இனி இங்கே இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0 ஆகிடும், 0 + 1 1 ஆகிடும், 0 மைனஸ் 0 0 0 மைனஸ் 1 -1 இது மைனஸ் இன்ட்டு 1 வந்துடுது. ஸோ -1 0 + 1 1 மைனஸ் ஆஃப் இது 0 - 2 -2 வரும். வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறனால +2ஆக மாறிடுது. இங்கே வந்து -1 + 2. ஸோ மைனஸும் ப்ளஸ்ஸும் இருக்கணும்னா என்ன பண்ணணும், பெரிய நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிளையே போட்டுடணும். ஸோ 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 1, பெரிய நம்பரோட சிம்பிள் 1. அதை அப்படியே என்ன செஞ்சுக்கிறோம், போட்டுக்கிறோம். போட்டுட்டு மறக்காமல் இந்த டிரான்ஸ்போஸை போட்டுடணும். ஸோ 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 1/1 வந்துடுது. ஸோ இந்த ரோவை இங்கே அப்படியே காலமாக எழுதுகிறோம், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதுகிறோம், தேர்ட் ரோவை தேர்டு காலமாக எழுதிடுறோம். ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சுது. இது அப்படியே என்ன செஞ்சோம், ஏன்னா 1/1 தானே, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது ரிவர்ஸ் கீயை கண்டுபிடிச்சிட்டோம். இனி இந்த ரிவர்ஸ் கீயை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், கோடடாக இருக்கிற இந்த மெசேஜை டீகோடடாக மாற்ற போகிறோம். ஸோ கோடட் ரோ மேட்ரிக்ஸ் இதோ எழுதியிருக்கோம். இதை நம்ம அவங்க அனுப்பி விட்டாங்கல்ல கோடட் இது அப்படின்ட்டு, இந்த இது ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் மூணையுமே தனித்தனியாக என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எழுதிட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஏ இன்வர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணோம்ல அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், ஃபர்ஸ்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இதை எழுதணும். அதாவது லெஃப்ட் சைடில் என்ன மேட்ரிக்ஸ் இருக்குதோ அதே மாதிரி தான் நமக்கு ஆன்சரும் கிடைக்கும். இது ஒரே ஒரு ரோ தான் இருக்குது அப்படின்னா ஆன்சரும் ஒரே ஒரு ரோ தான் என்ன செய்யும், கிடைக்கும். லெஃப்ட் சைடில் என்ன மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அடுத்து செகண்ட் ஒன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும்,
ஃபர்ஸ்ட் ரோவை தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம் எல்லாத்தையும் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறோம். அதே மாதிரி தான் ஸோ தேர்டு கோடட் மெசேஜ் அதை இன்வர்ஸ் மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், ஃபர்ஸ்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கோடடாக இருக்கிறத டீகோடடாக மாற்றிட்டோம். அதான் சீக்வன்ஸ் ஆஃப் டீகோடட் மேட்ரிக்ஸ் இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இது ஒன்று அப்புறம் இது ஒன்று, இந்த மூணையும் இங்கே என்ன செஞ்சிட்டோம், எழுதிட்டோம். இப்போது இதில் இருந்து நமக்கு 23 அப்படின்னா டபிள்யூன்னு தெரியும், 5னா ஈன்னு தெரியும், 12னா எல்னு தெரியும், 3னா சி தெரியும், 15னா ஓ தெரியும், 13னா எம் தெரியும், 5னா ஈன்னு தெரியும், 00னா blank ஸ்பேஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், வெல்கம் அப்படின்ற மெசேஜை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் இந்த இது இருக்குது. கிரிப்டோகிராஃபியில் ரெண்டு விஷயம் இருக்குது, என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன். இந்த ரெண்டையும் நம்ம பார்க்குறோம். இந்த ரெண்டும் பண்ணும்போது என்கிரிப்ஷன் அப்படின்னா நார்மலாக இருக்கிற மெசேஜை யாருமே படிக்க முடியாத கோடட் ஃபார்முக்கு மாற்றுறோம். டிக்ரிப்ஷன்னா படிக்க முடியாமல் இருக்கிற மெசேஜை நார்மல் ஒரிஜினல் ஃபார்முக்கு மாற்றுறோம். ஸோ இந்த ரெண்டும் சேரும்போது தான் கிரிப்டோகிராஃபி அப்படின்றது கிடைக்கிது. ஸோ இந்த கிரிப்டோகிராஃபிக்கு மெயினாக யார் ஹெல்ப் பண்ணுறா, மேட்ரிக்ஸ், ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம அது கோடடாக இருக்கிறத நார்மல் ஃபார்முக்கு மாற்ற முடியும். ஸோ அது இந்த மேட்ரிசஸ் இந்த கிரிப்டோகிராஃபியில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.